நமஸ்காரம். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்மளாம் ஓல்டேஜுக்கு சீனியர் சிட்டிசன் ஆகும்போது நமக்கு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பீஸ், டிக்னிட்டி அண்ட் ஃப்ரீடம். இது 3மே ஒன்று சார்ந்தது. பீஸ், டிக்னிட்டி, ஃப்ரீடம் 3மே கையை கோத்துட்டு அப்படி போகணும், ஒன்னா போகணும். அப்பதான் நம்ம இந்த இன்னிங்ஸை ரொம்ப சிறப்பா, அதாவது நமக்கும் சந்தோஷமா, மற்றவாளுக்கும் சந்தோஷமா, நம்ம அண்டை அசலாருக்கும் சந்தோஷமா, நம்ம குடும்பத்தினரும் சந்தோஷமா இருக்கிறபடி வச்சிருக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த பீஸை பத்தி நிறைய பேசணும். பீஸ் அப்படிங்கிறது உள் விஷயம், வெளி விஷயம் கிடையாது. அதான் சொல்லுவோம், அவுட்டர் கிளைமேட் என்னவா இருந்தாலும் இன்னர் கிளைமேட் எப்படி இருக்குங்கிறது நம்மளை பொறுத்து தான் இருக்கு. இதை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் ஒரு சீனியர் சிட்டிசன், சில சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது இந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் எல்லாம் பார்த்து விசிட் பண்ணி ஒரு பர்டிகுலர் ரிட்டையர்மெண்ட் ஹோமுக்கு போகிறது அப்படின்னு முடிவு பண்ணேன். அதில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, ரொம்ப பிடிச்சது அந்த அட்மாஸ்பியர். சிட்டியிலேருந்து கொஞ்சம் வெளியில், டவுனுக்கு வரணுன்னாக்கா, காரில் வரணுன்னாக்கா ஒரு 20 நிமிஷமாவது ஆகும். 20 சுற்று வட்டாரத்தை சுற்றி தென்னை மரங்கள், அப்படியே அதை தாண்டி பார்த்த மலைகள், ரொம்ப டிராஃபிக் கிடையாது, நல்ல காற்றெல்லாம் நல்ல, அதை சுவாசிக்கும் போதே தெரியறது காற்று எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. நம்ம பெரிய பெரிய சிட்டியில், சென்னை, மும்பை, கொல்கத்தா, அந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிலெல்லாம் அந்த காற்றை சுவாசிச்சுட்டு இந்த கிராமத்தில் போய் அந்த காற்றை சுவாசிக்கும் போது அது ஒரு தனி இன்பமாக இருக்குது. இந்த வெளி அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. அதே சமயம் நமக்கு வேண்டிய மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு வீடு இருந்து உள் அமைதியும், அமைதி அப்படின்னா உள் அமைதி தான், உள்மன அமைதியும் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு யோசித்து அதை வாங்கி அங்கே வசிக்க ஆரம்பித்தேன். ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு என் வயசை ஒத்த இன்னொரு ஃப்ரெண்டு வந்தார். ஏன் சுரேஷ், சிட்டியில் இல்லாமல் சிட்டிக்கு வெளியில், ஏன்னா கோயம்புத்தூர் சிட்டியில் இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஹோமெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த மாதிரி வெளியில் கிராம பகுதிக்கு ஏன் வந்த அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பாருங்களேன், சுற்று வட்டாரத்துலலாம் மரம், செடி, கொடி, அப்படி நடந்து போனால் ஒரு பெரிய லேக் இருக்குது, எல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதை நான் சொல்லும்போது எனக்கு வயசு 65, 66. அதுக்கு அவர் உடனே சொன்னார், இதெல்லாம் என்ன பர்மனெண்ட்டாக அப்படியே இருக்குன்னு நினைக்கிறியா? இன்னும் 10-15 வருஷம் ஆச்சுன்னா எல்லாம் மாறி போயிடும், அங்கங்கே அப்படியே கட்டடம் வந்துடும். நானும் நிறைய இடத்த பார்த்துட்டேன், கிராம சூழ்நிலையாக இருக்குன்னு, நல்ல மரம், செடி, கொடியோடு இருக்குன்னு, அப்புறம் பார்த்தா 50 பில்டிங் வந்துடுறது. நான் வாய் விட்டு சிரிச்சுட்டேன். சிரிச்சோன்னே என் ஃப்ரெண்டு சொன்னேன், என்னப்பா சிரிக்கிறேன், என்ன சுரேஷ் சிரிக்கிறேன், இப்படி நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் சிரிக்கிறேன் அப்படின்னு. இல்லை நீ சீரியஸாக தான் சொல்கிற, நான் சீரியஸாக ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம 2 பேருக்கும் இப்போ வயசு 66, இன்னும் 10-15 வருஷம் கழிச்சு, அதாவது 76, 81 அப்படின்னா இப்போ கட்டடங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும், வந்துடும். இன்றைய வாழ்க்கை, நான் இன்றைய வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இந்த இன்றைய வாழ்க்கை இனிமையாக இருக்கணுமா, இல்லை இன்னும் 10-15 வருஷத்துக்கு கழிச்சு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு இப்போவே யோசிச்சு அதனால அமைதி கெடணுமா அப்படின்னுட்டு பல விஷயங்கள்ல நமக்கு அமைதி கெடுறது. அந்த காலத்தில் 1983, 1975 நான் அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு வருத்தப்படுறது. இல்லை இன்னும் 10-15 வருஷம் கழிச்சு இந்த தென்னை மரத்தோப்பெல்லாம் இருக்குமா இருக்காதான்னு நினச்சி கவலைப்படுறது. அமைதி கெடுறதுக்கு 2 முக்கியமான விஷயங்கள். கடந்த காலத்தை பற்றி நினச்சி வருத்தப்படுறதும், எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறதும் நிகழ்காலத்தை நிச்சயமா அமைதி இல்லாமல் ஆக்கிடும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.